மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் நம்மை கட்டி போட்ட ஒரு அருமையான கவிஞன் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்பதற்கேற்ப கவியரசரோடு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் இணைந்து பணி செய்த பெருமைக்குரியவர் தான் நம் பட்டிமன்ற நடுவர் அவர்கள். உத்தம வில்லன் எனும் திரைப்படத்தில் நடித்த நடுவருக்கு பின்புலமாக இருந்ததே நம் செட்டிநாட்டு தமிழ் என்ற பெருமைக்குரிய அருமையான மக்கள் கவிஞர் என்ற போற்றக்கூடிய பட்டிமன்ற நடுவர் அவர்கள். எண்ணற்ற சொற்பொழிவுகள், இலக்கிய உரை, பட்டிமன்றம் என வலம் வரும் பெருமைக்குரிய மக்கள் கவிஞர் திரு அருநாகப்பன் அவர்களையும் பட்டிமன்ற பேச்சாளர்களையும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். எப்படி வாழணும் என்பதையும் இப்படித்தான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணமல்ல, மனம். இது ஒரு கவிஞர் சொன்னது. ஆனால் பட்டிமன்ற நடுவரோ அதை முடிவில் தான் சொல்வார். மனித வாழ்க்கைக்கு பெரிதும் துணை புரிவது போதுமான பணமா இல்லை புரிந்து கொள்ளும் மனமா என்பதை பட்டிமன்றத்தினை துவங்கிட நடுவர் மக்கள் கவிஞர் திரு அருநாகப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடங்கிடலாமா? போயிருங்கம்மா. சரி, இந்த பெண்கள் கொஞ்சம் குட்டையாக இருக்காங்க, அதுக்கு மைக் இருக்குன்னு தெரியாதுங்க. சரி, அனைவருக்கும் வணக்கம். அன்னையவள் பொன்னழகி அருள் வழங்கி காப்பாற்றும் சின்னஞ்சிறுவையெல்லாம் சிற்றூரை சேர்ந்திட்ட என்னை வளர்த்து எடிற்றமிழை ஊட்டி வைத்த பொன்னை நிகழ்த்த புகழ்கம்பன் அடியாராம் அண்ணல் கணேசரின் அருள்கொண்ட நல்லுள்ளம் தன்னை வணங்கி எண்ணச் சிறகடித்து எண்ணற்ற கைவடைத்து வண்ணத் தமிழுக்கே வடிவிலகை கூட்டி வைத்த கண்ணதாச கவியரசின் காலடியில் தலை வைத்து என்பணியை தொடர்வேன். இனி பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கத்தினுடைய அதிகாரிகளுக்கும் புத்தக கண்காட்சியை நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு ஒத்துழைக்கிற பப்பாசியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட என்னுடைய இனிய நண்பர்களுக்கும் இங்கே வருகை இருந்திருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் எனக்கு முன்னாலே மிகச்சிறந்த சிந்தனைகளை படிக்கிற காலத்திலிருந்தே ஒப்பற்ற முறையில் பேசக்கூடிய, கவிதை பாடக்கூடிய ஆற்றல் படைத்த என்னுடைய இனிய தம்பி காப்பிய கவிஞர் முனைவர் பாகை கண்ணதாசன் அவர்களுக்கும், இங்கே தேவகோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐயா பால்துரை அவர்களுக்கும், காரைக்குடி வட்டாட்சியர் பா தங்கமணி அவர்களுக்கும், நல்லாசிரிய பெருந்தகை ஐயா கண்ணப்பன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பிடிஓ அவர்களுக்கும், அதுக்காக நீ ஒன்று நினைக்கணும், பிடிஓ தான் நீங்கள் வந்துடுவீங்க, சீக்கிரம் வந்துடுவீங்க. மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இங்கே உங்கள் பேர் தம்பி பிரகாஷா, இங்கே மிகச் சிறப்பாக ஆண்டுதோறும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நல்ல சிந்தனையாளர் அருமை சகோதரி ஹேமமாலினி அவர்களுக்கும் மற்றும் மிகச் சிறப்பாக ஒத்துழைத்திருக்கிற, நான் எப்பவும் பாராட்டுறது, தமிழ்நாட்டிலே மிகச் சிறப்பாக நடைபெறுகிற புத்தக கண்காட்சி நம்முடைய சிவகங்கை மாவட்ட புத்தக கண்காட்சி தான் என்று பாராட்டினேன். ஆனால் இந்த வருஷம் என்ன மாதிரி திருஷ்டி பரிகாரம் ஆயிடுச்சு, கூட்டத்தை காணும். ஏன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், நல்ல கூட்டம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன் இப்போ கூட்டம் இல்லைன்னா பனிகாலம் ஆயிடுச்சு, அறுவடை நேரமா. 2வது இன்றைக்கி கல்யாணக்கார வீடு வேறு, ஏகப்பட்ட கல்யாணம், எல்லாம் பொன்னரச்சி வீட்டுக்கு போயிருப்பாங்க. ரொம்ப பொன்னரச்சி வீடு, நாங்களே 2 பொன்னரச்சி வீட்டுக்கு தான் போகாமல் தான் இங்கே வந்திருக்கோம். ஆமாம், இன்றைக்கி நிகழ்ச்சி இல்லைன்னா பொன்னரச்சி விடுதேன், வேறு என்ன
என்னத்தையோ ஒரு தினம் எங்கேயாவது போனால் தான் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை மகிழ்ச்சி. வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா மகிழ்ச்சியே இல்லை சார். சொல்லுவா அருமையான நிகழ்ச்சி. இந்த புத்தக கண்காட்சியை பற்றிலாம் தம்பி கண்ணதாசன் அவர்கள் மிகச்சிறப்பாக சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு வேலை இல்லை. இப்போ நடுவருக்கு ஒரு வேலை இல்லாமல் தம்பி பேசிடுச்சு. இப்போ வர வர என்னாச்சுன்னா வயதானவர்களுக்கு வேலை இல்லாமலே பிள்ளைய பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வயதானவனே தோன்றதில்லை. எனக்கு கண்ணதாசன் நடுவராக இருந்தாலும் சரி, கோடையடி கோபால் நடுவராக இருந்தாலும் சரி, வள்ளியப்பன் நடுவராக இருந்தாலும் சரி, சரஸ்வதி நடுவராக இருந்தாலும் நான் பேச தயாராக இருக்கேன். ஆனால் கூப்பிட மாட்டேங்கிறேன். ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸாக இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு. என்னை பார்த்தா கிழவன் மாதிரியே தெரியுது. இன்னைக்கு வரைக்கும் என்னை பார்த்து யாரும் கிழவன்னே சொன்னதில்லை. ஏனென்றால் கிழவன் என்றால் உரிமை உள்ளவன் அர்த்தம், அழகன்னு அர்த்தம். இன்னொன்று முருகனுக்கே கிழவன் பேர். அப்போ முருகனை போய் கிழவன் சொல்ல முடியுமா? அதனால் தயவு செஞ்சு வயதானவர்கள்னு யாரையும் ஒதுக்காதீங்க சார். அவங்கள பயன்படுத்துங்க. வயதானவர்களை பயன்படுத்தினால்தான் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். வயதானவர்களை பயன்படுத்தாத காரணத்தினால்தான் நாகரிக பண்பாடு கெட்டுக்கொண்டிருக்கிறது நாட்டில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டு குடும்பம் இல்லை, ஆத்தாள அப்பனையை விரட்டி விட்டு அதுகளை கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு ஆத்தாள அப்பனையை கவனிக்காமல் அப்போத்தான் ஆயாவெல்லாம் இருந்த வீட்டில் பிள்ளைகளுக்கு விபூதி பூசி விடுவாங்க, திருவாசகம் படிக்க சொல்லுவாங்க. என்னெல்லாம் நான் காலையில் 2 திருவாசகம் சொன்னாத்தேன் காலையில் எனக்கு டிஃபனே தருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அப்பத்தா விபூதி பூசி அங்கே அப்பத்தா இருக்கும்போது எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. பெருசுக கிழக்கு அப்படின்னு விரட்டி விட்டுட்டு இதுக்கு 2 மாதம் தெரியுது. இது 2 மாதம் பிள்ளைய எப்படி வளர்க்க போகுது? பிள்ளைய கொண்டே நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் 6 வயதில் பள்ளிக்கூடம் சேர்ந்தவன். எங்கள் அப்பச்சி ரொம்ப ஆர்வப்பட்டு 4.5 வயசுல கொண்டே 6 வயசுல சேர்த்தாரு. அப்போ வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, முனிசிபாலிட்டி போய் வாங்க வேண்டியதில்லை. இந்த ஐயர் எழுதி தர்றது தான் சாதகம் தான். சாதகத்தை கொஞ்சம் சொன்னால் சாதகமாக சொன்னோன்னா எழுதி தந்துடுவார். எழுதி தந்தார். ரேவதி நட்சத்திரம் மட்டும் எழுதி தந்தார். கூட காமிச்சா ஆமாம் அதில் உண்மை. சாதகத்தை நான் போயிருக்கிறேன். சாதகம் வந்து சயின்டிஸ்ட். இது வேறு ஜாதகக்காரன் நம்ம மேலே போராட்டம் நடத்தி அவனை இப்போ அவனை கூப்பிடாதீங்கன்னு உடனே ஃபேஸ்புக் கொண்டு வச்சுருக்காங்கப்பா. என்னமான அவனை கூப்பிடாதீர்கள், அவனை ஒதுக்கி விடுங்கள், அவனை அழித்து விடுங்கள், அவனை உட்கார வைத்து விடுங்கள். இந்த பேச்சாளன் என்னையா பாவம் பண்ணேன்? அவனை போட்டு இந்த பாடு கொடுத்துறிய. பேச்சாளன் கலைஞன்னு யார் கூப்பிட்டாலும் பேச போகிறவங்க, யார் கூப்பிட்டாலும் இந்த கலை நிகழ்ச்சி நடத்த போகிறவன், எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவன். அவனை கொண்டே ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி அவனை கூப்பிடாதே, அவனை கூப்பிடு, இப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களை கும்பிடு கேட்டுக்கிறேன். நான் 60 வருஷம் சர்வீஸ் இருக்கேன். 60 வருஷம் சர்வீஸ் இருக்கு. 60 வருஷமாக பேசுகிறேன்னா நான் எத்தனை பேரோட பேசியிருப்பேன். தம்பி கலைஞரை பற்றிலாம் சொன்னாங்க. அல்லு மாதிரி நான் கலைஞரோட 4-5 கூட்டம் பேசி தம்பி தம்பின்னு அவர் என் தோளில் கையை போட்டுக்கிட்டு அறிவாலயத்துக்கு வாமார். எனக்கு அறிவு கிடையாது, அறிவாலயத்துக்கு போகலன்னா. அறிவு ஆலயத்துக்கு போகணுமா இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் அறிவு ஆலயத்துக்கு போகணும். அதை கூப்பிடுவார். நான் பயந்துக்கிட்டு போகிறதில்ல. ஏன்னா நான் எப்போவுமே இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், எல்லாரோடையும் பழகிருக்கேனே தவிர 5 முதலமைச்சரோடு பழகிருக்கேன், விருது வாங்கியிருக்கேன். ஆனால் கிட்டத்தில் போக மாட்டேன். அந்த விருது வாங்கினோட சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பார்த்தா தானே. எனக்கு அந்த பழக்கமே இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி பட்டிமன்றம் எனக்கு தினம் உங்களை பார்க்கணும். அதை தவிர வேறு யாரை பார்க்குறதுலேயும் எனக்கு இஷ்டம் இல்லை. மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நானும் சிரிக்கணும், நீங்களும் சிரிக்கணும். இந்த 2 கொள்கையை தவிர எனக்கு வேறு கொள்கையே கிடையாது. நானும் சிரிக்கணும், மேடையிலேருந்து நீங்களும் சிரிக்கணும், சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் 60 வருஷம் ஓட்டிட்டேன். இன்னும் ஆண்டவன் சொன்னால் உடனே ஆண்டவன் சொல்லிவிட்டான்னு சொல்லிவிடுறேன். இயற்கை எத்தனை ஆண்டுகள் என்னை வாழ வைக்குமோ அதுவரையில் நான் வாழ்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்வேன். 100 தாண்டிடணும். சரி, ஏன்னா இப்போ வார்த்தைகள்லாம் கலாச்சாரம் ரொம்ப வடிகட்ட வேண்டியிருக்கு, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. அதனால் அதுக்கிட்ட நீங்கள் வர்றது எனக்கு நான் விட்டு போச்சுன்னா சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள். பள்ளிக்கூடத்தில் உள்ளே எங்கள் அப்பச்சி கூட்டி உடனே ஹெட்மாஸ்டர் சொன்னார், 6 வயதானதான் சேர்த்துக்க வேண்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இல்லையா, என் மகனுக்கு 6 வயது ஆச்சுன்னாரு. பொய் சொல்கிறார் எங்கள் அப்பச்சி. ஒரு கல்வியில் ஆர்வத்தில் 6 வயசு. சரி இங்கே வா, இங்கே வாடா. கிட்டத்தில் போனேன். காதை புடுறானார் ஹெட்மாஸ்டர். காதை புடுறானார். அவர் காதை லபக்குன்னு பிடிச்சேன். கை வேட என்ன இல்லைண்ணா, உன் காதை புடுறானார். டபார்னு அப்புறம் என் காதை எப்படி பிடிக்கணுன்னே, கை எப்படி வச்சு பிடிறானார், இப்படி வச்சு பிடிறானார். அது காதுகிட்ட எட்டலை. 4 வயசு தானே ஆகுது, எட்டலை. எங்கள் அப்பச்சி ஆர்வத்தில் என்ன பண்ணார், ரூல் தடி எப்போ இருக்கும், இப்போலாம் கிடையாது யார்ட்டையும். ரூல் தடி இருக்கும், கணக்கு இருக்குது. அந்த ரூல் தடி ஹெட்மாஸ்டர் வச்சுருந்தார். அந்த ரூல் தடி எடுத்து
என் கையில் இப்படி ஒரு போடு போட்டார், கை டொபக்குன்னு போய் இறங்கிடுச்சு. ஹெட்மாஸ்டர் சொன்னார், 8 வயசு இருக்கும் முறுக்க பையனுக்கு கை ரொம்ப ரொம்ப இறங்கிருச்சு என்ன. அந்த மாதிரி நான் பள்ளிக்கூடம் சேர்ந்தேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதே வினை என்னென்னா, நான் வாத்தியாராக வந்தேன். நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தேன். தம்பி கண்ணாஜி மாதிரிலாம் நான் முனைவரெலாம் பட்டம் பெற்று காலேஜுக்கெல்லாம் போகல. காலேஜுக்குள்ளே போனது இல்லைன்னா இந்த பேச போயிருப்பேன். அவ்வளோதான். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கூட நீங்கள் பழைய மாணவர்கள்லாம் சேர்றாங்க, நீங்களும் வந்து சேருங்கன்னாங்க. நான் உங்களுடைய எங்கேயா படித்த பழைய மாணவர்கள்லாம் வரலாம் பிறகு நான் போயிட்டேன். நீங்கள் அழகப்பா காலேஜ் எந்த வருஷம் படிச்சிருக்க? நான் என்ன அழகப்பா காலேஜில் படிக்கலையே, அப்புறம் ஏன் வந்து நீங்கள் என்ன வர சொன்னீங்க? அந்த மாதிரி அப்புறம் சேர்த்தாச்சு. நான் வாத்தியாராக இருக்கும்போது ஒரு அம்மா இடுப்பில் பிள்ளைய வச்சுக்கிட்டு வந்துச்சு. என்னம்மாண்ணே, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் பிள்ளைன்னு. எங்கம்மா பிள்ளைன்னு? இந்த தான் இடுப்பில் இருக்கேன்னு. எனக்கு அதிர்ச்சி. என்ன தெரியுமா, பெண்கள் வந்து எந்த அளவுக்கு அறிவு உலகத்தில் வந்துட்டாங்க பார்த்தீங்களா. இந்த பிள்ளைக்கு 1.5 வயசு கூட இருக்காது, அவனை கூட பள்ளிக்கூடம் சேர்க்க வந்துருச்சு. எங்கள் அப்பா வந்து 6 வயசில் ஒன்றை சேர்க்கறதுக்கு படாத ஓட விட்டான் ஐயா அப்படின்னு. சரிம்மா, ஆமாம் 1.5 வயசில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களே, ஏன்னு? என்னை வீட்டில் பிடிங்கி திங்கிறேன், அதனால தான் கொண்டானே. நான் என்ன இறக்கி விட்டு போவேன், என்னையை பிடிங்கி திங்கிட்டோம். நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி, அது கோவப்பட்டான்னு சொல்கிறேன். 1.5 வயசில் போய் பள்ளிக்கூடத்தில் போய் பையன் என்ன படிக்க போகிறேன்? ப்ரீகேஜி, ஈகேஜி, புக்கேஜி, காக்காஜி, கொக்காஜி. என்னையா கொக்காஜி? 5 வயசு ஆனால் தான் அவனுக்கு எழுதவே வரும் தெரியுமா? விரல்கள் வலுவடைய வேண்டும் என்றால் 5 வயதாக வேண்டும். விரல்கள் வலுவடைய வேண்டும் என்றால் 5 வயதாகணும். வீட்டில் இதுக்கு அதான் ஆயா அப்பத்தாவெல்லாம் விரட்டி விட்டுச்சுலா, இதுகளா கிடக்குங்களா சோம்பேறி. வீட்டில் சௌரியமாக இருக்கிறதுக்காக கொண்டே எங்கேயாவது கொண்டே விட்டுறது. அது டீச்சர் பிஓவை பாய் அப்படின்னு எழுதுது அந்த அம்மா. பாய் ஒரு பையன், டீச்சர் மிஸ் ஆய், நோ 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 பாய், மிஸ் பாய், நோ 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 பாய், மிஸ் ஆய். அவன் ஆய் போயிட்டான். இவன் ஆய் சொல்கிறது புரியல, அவன் பாய் சொல்கிறது புரியல. என்னையா புரியாத படிப்பு? தம்பி சொன்ன மாதிரி வீட்டில் உட்காந்து சொல்லிக் கொடு, ஆத்திச்சூடி சொல்லிக் கொடு, கொன்றை வேந்தன் சொல்லிக் கொடு, அரஞ்சையை விரும்பு. சொன்னால் சொல்லுவானே, 1 வயசு பேர் சொல்லுவானே அரஞ்சையை விரும்பு. வீடை முதல் ஆசிரியர் யார் தெரியுமா? குழந்தைக்கு முதல் ஆசிரியர் தாய் தான் ஆசிரியராக இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைக்கு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொண்டு ₹1,00,000 கட்டுற, அது ஒரு கௌரவமா. அந்த டைம் போட்டுக்கிட்டது போகுது. நாங்கள் ₹1,00,000 கட்டி தான் பிள்ளைய படிக்க வைக்கிறோம். எத்தனாம் கிளாஸு? எல்கேஜி என்ன ₹1,00,000 கட்டுறேன்? அவன் +2க்கே பணம் கட்ட முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டு உதவி பண்ணுது. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், பிள்ளைகளை முன்னேற்ற வேண்டும் என்றால் தயவு செய்து காலத்தை பயிர் செய்யுங்கள். வீட்டிலே வளர்க்க வேண்டிய காலத்தில் பாசத்தோடு வளருங்கள். நீங்கள் 1.5 வயசில் கொண்டே விட்டதுனால தான் அவன் ஆத்தா பணம் கவனிக்க மாட்டேங்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? பிற்காலத்தில் 1.5 வயசுல என்னை விரட்டி விட்டியில், உடனே நான் என்ன கவனிக்கிறேன்? சம்பாதிக்கும் போது ஆத்தா பணம் கவனிக்கல சார். பெற்ற தாயையும் தந்தையும். நீங்கள் உலகத்தில் புஸ்தகம்லாம் அப்புறம் கண்ணாசன் சொன்னாலும் இருக்கட்டும், புத்தகம்லாம் அப்புறம். நீங்கள் புத்தகத்தை நேசிக்கிறது, புத்தகத்தை படிக்கிறது, புத்தகத்தை முதல்ல ஆத்தாலே அப்பனை நேசிக்க கற்றுக்குங்க. உலகத்திலேயே புத்தகத்தை விட, கோயில்களிலே இருக்கிற தெய்வங்களை விட உயர்ந்த தெய்வம் பெற்ற தாயும் தந்தையும் தான் என்பதை கற்றுக் கொடுங்கள் முதலில். அதான் வேணும். அதை விட என்ன சார் வேணும்? நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் 10,000 புத்தகம் இருக்குது. நம்பி சொன்ன மாதிரி புத்தகத்துக்கு ஒரு அறை ஒதுக்குங்கன்னாங்க. கண்ணாசன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரா இல்லையா எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. எங்கள் வீட்டில் 10,000 புத்தகம் வச்சுருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? 10,000 புத்தகங்கள் வைத்திருக்கிறேன். இது கண்காட்சிக்கா? வந்து பாருங்கள். நாங்கள் 2 பேரும் படித்து குறிப்பெழி இருப்போம். ஒன்று அவ்வளவு புத்தகங்கள் வச்சுருக்கேன். புத்தகம் தான் எனக்கு லட்சியமே. யாருக்கும் புத்தகம் தான் கொடுப்பேன். அதனால் நான் சொல்கிறேன், புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே நேரத்தில் தயவு செஞ்சு என்ன படித்தாலும் சரி, PhD வாங்கினாலும் சரி, என்ன வாங்கினாலும் சரி, பெற்ற தாயும் தந்தையும் தெய்வம். இதை திரும்ப பணியோடு கேட்டுக்கிறேன். பெற்ற தாயும் தந்தையும் போற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உருவாக்குங்கள். இந்த பட்டிமன்றத்தில் கூட பணமா குணமானு கேட்டாங்க. அதான் ஒரு பழைய தலைப்பு, ரொம்ப காலமாக நான் பேசின தலைப்புன்னு வச்சுங்க. அதில் ஒரு சின்ன பொடி வச்சுருக்கேன், நீ ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த தலைப்பு ஒன்று பணமா குணமா இல்லை. திரும்ப சொன்னேன், பணம் வேணுமா குணம் வேணுமான்னு கேட்டால் ஒரே வார்த்தை குணம்தான் வேணும்ட்டு போயிடுவேன். பணம் வேணுமா மனம் வேணுமானா மனம்தான் வேணும்ட்டு போயிடுவேன் சார். அங்கே நான் தெளிவாக கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்? எனக்கே ஞாபகம் இல்லை. துணை புரிவது போதுமான பணமா
புரிந்து கொள்ளும் மனமா. எனக்கு இந்த புத்தகத்தை படிங்கன்னு தம்பி சொன்னாங்க. இப்போ யார் படிக்கிறீங்க? நோட்டீஸே படிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? நோட்டீஸ் வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. தடவிக்கிட்டே கிடக்கேன், ஃபோனே தான் தடவுறேன். ஒரு பய உள்ள படிக்கிறது இல்லை. ஏன் அவன் சொல்கிறேன், இதுக்குள்ளே இருக்குது சார் உலகமே. நான் கூகுளுக்குள்ளே போனேன்னா நீங்கள் என்ன புத்தகத்தில் தெரியா? அம்புடு கூகுளுக்குள்ளே இருக்குங்கிறேன், கூகுள்லேருந்து எடுக்கிறேங்கிறேன். ஏன் நீ அதை புத்தகத்தில் படித்தா என்ன? புத்தகத்தை படித்தா என்ன கெட்டு போயிடுவேன்? அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், நோ டைம் கிடையாது. அப்படி கூகுளுக்குள்ளே போகிறேன், தடவி போகிறேன். ஏன்னா ஒரு கடிதம் எழுதுறதில்லை. இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி உலகத்திலேயே எவ்வளோ பெரிய இலக்கியங்கள் வந்துச்சுன்னு சொன்னாங்க தம்பி. அதுக்கு மேலே ஒரு இலக்கியம் இருக்குதுன்னு என்ன தெரியுமா? கடிதங்களையே இலக்கியமாக்கியவன் தமிழன் என்பதை மறந்து விடாதீர்கள். கடித இலக்கியம் யாரார் தெரியுமா? கடித இலக்கியம் கார்ல் மார்க்ஸ் மூலதனம் நூல் எழுதினார். 15 வருஷம் எழுதியிருக்காரு. ஏழ்மையிலே கிடந்தார். தன் மகள் இறந்து போய்விட்டாள். சவப்பெட்டி வாங்குவதற்கு பணம் இல்லை, சவப்பெட்டி வாங்குவதற்கு வழி இல்லை. ஆனாலும் எழுதுவதை அவர் நிறுத்தவில்லை. வறுமைக்காக எழுத்துத்தான் தெய்வம் என்று நினைத்தார். அது மாதிரி இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. தமிழ் தாத்தா வஉசின்னு வருது. ஊவேசா இருக்கார்ல, அந்த அவர் தான் பாணி இருக்காருன்னு, அவர் கண்ணதாசன். அந்த ஊவேசா கரையான் பிடித்து போன இலக்கியங்களை எல்லாம், சங்க இலக்கியங்களை எல்லாம் நமக்கு இன்னைக்கு தந்திருக்காருன்னா யார் தெரியுமா? ஊவே சாமிநாத ஐயர் என்ற ஒரு மகான் தான் அந்த கரையான் பிடித்ததெல்லாம் எடுத்து நூலாக்கி தந்தவர். செட்டியார் அங்கே பானையில் சாப்பாடு போட்டு வச்சிருந்தார். யார்? தம்பி முத்துக்குமாரே, வா சாப்பிட வரணும், அருமையான சாப்பாடு, வா உட்காருங்க. நல்ல கவிஞர். எங்கள் குருநாதர் டாக்டர் ஆரா சிங்காரவடிகளுடைய பையன். அவர் பெரிய கவிஞர், அவரே பெரிய கவிஞர், இவரும் பெரிய கவிஞர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால சாப்பிட வர முடியல. ரைட், அது சொல்லிடணும்ல சார். நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அப்படி நீங்கள் நினைக்கப்படாது. எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னா இவனோட பழகப்படாதான்னு நினைப்பாங்க. இவன் பாட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடணும். இப்படி ஒரு சில விஷயம் இருக்குது. எதை நிறுத்தணுமோ அதை நிறுத்தி சொல்ல அப்படின்னு சொல்லணும். இலக்கியத்தை படைச்சிட்டாரு. இந்த அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லவா? இவர் இப்படி பண்ணாரா ஊவேசாவினுடைய ஞான ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். ஒரு நல்ல செய்தி. ஊவேசாவினுடைய தம்பி கிளம்பு. ஆமாம், வா அதெல்லாம் போவோம். வாங்க தம்பி, நீங்கள் மட்டும் போங்க. சில பேர் பேசி முடிச்சுட்டு போவோம், 5 வரை கூட்டி போயிடுவார். நான் இந்த அடிகளாட்டெல்லாம் அப்படி தான் சொல்லுவேன் விளையாட்டா. சாமி புறப்படும், நீங்கள் மட்டும் போங்க சாமி அப்படின்னு. ஒரு செய்திக்காக சொல்கிறேன், தப்பாக நினைக்காங்க. பாலிடிக்ஸ் இல்லை. மதுரையில் நான் ஒரு பட்டிமன்றம் பேசினேன். ஒரு கிரகப்பிரவேசம். கலைஞர் அப்போ முதலமைச்சராக கலைஞர் இருந்தார். என்னுடைய பட்டிமன்றம் நடந்துக்கும் போது பாதியில் வந்துட்டார். வந்தோடனே பட்டிமன்றத்தை நிறுத்தினோடனே நிறுத்திட்டு நான் அப்போது என்ற ஒரு பழக்கம் உண்டு, சேர்ந்து கிளம்பி போயிட்டேன். போனதுக்கப்புறம் நான் மேடையில் ஏறினவர் அழைப்பு இப்படி பார்த்துட்டு, பட்டிமன்ற நடுவர் அருண் நாகப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாரு விழாங்கலத்தில் விட்டு. அந்த காதில் விழுந்தோடனே ஓடியாந்தோடனே இப்படி பார்த்து, நல்லா இருக்கேன் ஐயா. அப்புறம் தாகிருஷ்ணன் சொல்லி அவர் உட்கார சொல்லுங்க. உட்காந்தோடனே நல்லா ஞாபகத்துங்க பேசுகிறாரு. என்னை பேச சொன்னாங்க. அது ரொம்ப நேரம் நான் செய்தி சொல்லணும்னா நான் அப்புறம் பொன்னாடையை மட்டும் போர்த்து அப்படின்னு துறைமுறை சொன்னார். எங்கள் பொன்னாடையை மட்டும் போர்த்தினேன். போர்த்திட்டு அவர் ஒரு பதில் சொன்னார், எனக்கு ஒரு பதில் சொன்னார். சொல்லிவிட்டு புறப்படும்போது சொன்னார், ஒரு எழுத்தாளன் கவிஞன் மற்றவனையும் மதிக்க வேண்டும் என்று நினைக்கிற பெருந்தன்மை உள்ளவர் என்பதற்கு ஒரு உதாரணம். புறப்படும்போது சொன்னார், யாரும் என் பின்னால் வரக்கூடாது. எப்படி? யாரும் என் பின்னால் வரக்கூடாது. அருணாகப்பா அவருடைய பட்டிமன்றம் முடியவரை நீங்கள் அத்தனை பேரும் இங்கே இருந்து அந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு தான் வர வேண்டும். நான் மட்டும்தான் புறப்படுகிறேன் என்று ஒரு 3 காரில் உள்ளவங்களை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டாரையா. முதல்ல அவர் பின்னாடி எவ்வளோ பேர் போவாங்க. ஒருத்தர் வரக்கூடாது உட்காருன்னு சொன்னார்னா ஒரு எழுத்தாளனை பேச்சாளனை மதிக்கிற ஆற்றல். சில பேர் கிளம்போதே கிளம்பு கூட்டமே இருக்காது. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதை பற்றி நமக்கு கவலைப்பட்டு என்ன பண்ணுறது இனிமே. அது என்னென்னா தம்பி இருப்பான்னு சொல்லணும்னு நினச்சேன். ஊவேஸ் அவனுடைய ஞான ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இதெல்லாம் ஞாபகம். ஊவே சாமிநாதையுடைய ஞான ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இந்த செய்தியை மட்டும் சொல்லிட்டு அவன் பேச போகிறேன். மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு ஒரு இலக்கண நூல் தேவைப்படுச்சு. இலக்கண நூல் தேவைப்படுதுன்னா தேடி அலைகிறார் அந்த இலக்கண நூலுக்காக. அப்போ இந்த புத்தக கண்காட்சியெல்லாம் கிடையாது, பெரிய பதிப்பமும் கிடையாது. சைவநாத கிழமை ரொம்ப ஒன்று இருந்துச்சு. தேடுறாரு, கிடைக்கல. அப்போ ஒரு கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போகும்போது
நல்லா ஞாபகம் வச்சுங்க. கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு முன்னாடி ஒரு பரதேசி இருக்கார்ல, பிச்சைக்காரர் பரதேசி, அவர் வந்து அந்த இலக்கண நூலை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அகத்தியத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்தோன்னே, ஆகா இத்தனை வருஷமா நம்ம தேடிக்கு இந்த நூல் கிடைச்சிருச்சே அப்படின்னு அந்த பரதேசிட்டு போய், ஐயா வணக்கம் வணக்கம், என்ன எனக்கு இந்த நூல் தேவைப்படுது தாங்கன்னாரு. இந்த நூலை நான் உனக்கு தந்தா நீ எவ்வளவு என்ன தருவே அப்படின்னு கேட்டார். பிச்சைக்காரர் கேட்பார்ல, இலவசமாக கொடுத்துட்டு பிறகு இலவசமாக கொடுக்காமலே பிரதேசி ஆகிட்டேன், என்ன இப்படி இலவசமாக கொடுத்த பிறகு என்ன ஒன்று எனக்கு என்ன தருவே அப்படின்னு கேட்டார். உடனே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ தர்றேன் அப்படின்னாரு. அப்படியா, அப்போ உட்கார், இந்த திருவோடை எப்படி திருவோட்டை தர்றேன், நீ 4 நாளைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு வா, பிச்சை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன வருமானம் வருதோ அதை பூரா தந்துட்டு போனார். நல்லா ஞாபகம். இன்னொருத்தனால எட்டிக்கிட்டு விட்டுருவேன். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நல்லா ஞாபகம். மிகப்பெரிய அறிஞர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ன பண்ணார் தெரியுமா? உடனே அந்த திருவோட்டை வாங்கி கொண்டு 4 நாட்கள் பிச்சை எடுத்திருக்கிறார். பிச்சை எடுத்த பிறகு அந்த பிச்சை எடுத்த காசை கொண்டு வந்து கொட்டிய உடனே அவர் அந்த அகத்தியம் என்ற நூலை திருப்பி கொடுத்தார். கொடுத்த உடனே அதை வாங்கி கொண்டு அப்படியே காலில் விழுந்து வணங்கி விட்டு வந்தார். என்றால் கற்கை நன்றே பிச்சை வீணும் பிச்சை வீணும், கற்கை நன்றே பிச்சை வீணும் கற்கை நன்றே எழுதுனது எப்போ? ஆனால் பிச்சை எடுத்தேனும் அந்த நூலை பெற வேண்டும் என்று பிச்சை எடுத்தாரே, அதுதான் சார் படிப்பினுடைய தகுதிக்கு. இதெல்லாம் எடுத்து சொல்லணும் எல்லாத்தையும் மாணவர்கள்ட்ட. டே பிச்சை எடுத்துக்காரா, இவன் நான் இலவசத்தில் படிக்கிறேன் சொல்லுவாங்க. நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படித்தேன், இலவசத்துலாம் படித்தேன். என்ன இப்போ கிட்டு போச்சு? என் பிள்ளைகளை இலவசத்தெல்லாம் படிக்க வச்சேன், பிரமாதம் வந்துருச்சு. பேசுகிற நேரத்தில் இதை கொண்டாந்து வச்சா எப்படியா பேச்சு வரும்? சரி இருக்கட்டும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, படிப்பை விட பெரிது உலகத்தில் கிடையாது. ஆனால் படிக்கும்போது அந்த பண்பாட்டை வளருங்கள். அவன் ரொம்ப பெரிய படிப்பாளி, பிஹெச்டி வாங்கிட்டேன், பட்டம் வாங்கிட்டான், பெரிய ஆள், ஆஹா ஊ, அதெல்லாம் தேவையில்லை சார். படித்தால் பண்பாடுடையவனாக இருக்க வேண்டும். படித்தவன் நிச்சயமாக. அதுக்கு தான் மகாகவி பாரதி சொன்னா தெரியுமா? போவேன் ஐயோன்னு போவேன். யாரு? போவேன் ஐயோன்னு போவேன். படித்தவன் சூதும் பாவம் பண்ணுனா போவேன் ஐயோன்னு போவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? படித்தவன் பண்ண மாட்டேன், பண்பாடுடையவனாக இருப்பான் என்று மகாகவி பாரதி நம்பினான். அதனால பண்ணக்கூடாது. நமக்கு எதுக்கு சார் இது போதும் நினைங்க சார். இது போதும் என்று யார் நினைத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நான் இன்று வரையிலே எனக்கு என்ன வயதுங்கிறத பற்றி கவலைப்படவில்லை, நீங்கள் கவலைப்படவில்லை, நானும் கவலைப்பட மாட்டேன். இது வரையில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்று நம்மளோட பேசினவன் இப்படி வந்துட்டானே, நம்மளோட பேசினேன் அப்படி வந்துட்டானே, நம்மளோட பேசினேன் ப்ரொஃபஸராக வந்துட்டானே, நினச்சதே இல்லை. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாக இருந்தேன். இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாருன்னு சொல்கிறத நான் வந்து கொஞ்சம் கூட கூச்சப்படுறதில்லை. எது கூச்சப்படணும்? நான் சொல்லிக் கொடுத்து நல்லா சொல்லிக் கொடுத்தா தான் அவன் மேலே வந்திருக்க முடியும். நீ காலேஜில் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? நான் க்ளோஸ் பண்ணி விட்டுருந்தேன்னா நான் க்ளோஸ் பண்ணி விட்டுருந்தேன் அவன் எங்கே அடுத்த கிளாஸுக்கு வருவேன்? 6ஆம் கிளாஸுக்கே வரமாட்டானே, ஹைஸ்கூலுக்கே வரமாட்டானே. அதனால் நான் நல்லா பயிரை வளர்த்துருக்கேன். எப்படி தான் நாத்தங்கால் பயிர் வளர்த்து மேலே விட்டுருக்கேன். அவன் வந்து நாற்றை கொண்டு நட்டுட்டாங்க அங்கே. இப்போ பார்த்தா பிஹெச்டி அதுன்னு வந்துட்டாங்க. அதனால் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் எங்கே பார்த்தாலும் கும்பிடுங்க, அவனே அடித்தலாம். இந்த 1ஆம் கிளாஸ் வாத்தியார், அதுலேயும் கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரை விட்டுறாதீங்க, அவனே அடித்தலாம். பிள்ளைகளை கொண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க, உங்களை கும்பிடு கட்டுக்கிறேன். அதுக்காக நான் தனியார் பள்ளிக்கெல்லாம் எதிரி இல்லை. ஏன்னா இங்கே 2 பேர் தனியார் பள்ளி இருக்குது. தனியார் பள்ளி எதிரி இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா வசதியும் இருக்குது. நல்லா படித்தவங்களுக்கு தான் இப்போ வேலை கொடுக்குறாங்க. இங்கே எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் 5000 ரூபா சம்பளம். அங்கே +2 படிச்சிருந்தனால ₹1,00,000 வாங்குறேன். 50,000 வச்சு சரி. அதனால் சந்தோஷம். அதனால் எனக்கு நான் பேசி என்னாச்சு, நான் 50 வருஷம் பேசிட்டேன்னா 12 வயசில் பேச ஆரம்பித்தேன். நான் 12 வயசில் பேசினேன். 12 வயசில் பேச ஆரம்பித்தேன். முதல் கூட்டமே முத்துராமலிங்க தேவர் கூட்டம் தான் பேசினேன். பசுமன் முத்துராமலிங்க தேவர் கூட்டம் பேசினேன் முதல் கூட்டம். என்னை கம்பெனி அடிப்படி சாக்கடை கூட ஏற்றி விட்டார். எழுதி கொடுத்து 3 பக்கம் எழுதி கொடுத்து மனப்பாடம். ஆனால் அந்த என்னை மாரி மனப்பாடம் பண்ண முடியாது சார். பெரட்டி எழுதி கொடுத்தா மனப்பாடம். நீங்கள் இப்போ இறந்து போனார் அரசோ, நான் எஸ்எஸ்எல்சியில் கொஞ்சம் டக்கர் இருந்துச்சு எனக்கு. அவர் தான் இங்கிலீஷ் எழுதி தந்தார், அவர் தான் பாடம் நடத்தினார். எழுதி தந்த அப்புறம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு விட்டேன். என்ன கேள்வி கேட்குறேன்னு தெரியாது, அவர் சொல்லி தந்த அப்புறம் எழுதிட்டு வந்துட்டேன்.
அப்படி அதான் உண்மை. எப்படியோ ஒரு வாத்தியார் என் மேலே இறக்கப்பட்டு 40 மார்க்கை போட்டு பாஸ் பண்ணி தள்ளி விட்டார். இவனை இன்னி வச்சுக்கப்படாதான்ட்டு. அது அப்போ 4 பக்கம் தான். நான் எஸ்எல்சி படிக்கும் புக்கு தான் சார், சீட்டு கிடையாது. இப்போ மாதிரி சீட்டெல்லாம் கிடையாது. அந்த 4 வருஷத்துக்குள்ளே பாஸ் ஆகலைன்னா க்ளோஸ். தடவை ஃபெயில் ஆகிட்டோம்னா தமிழில் போயிருக்கோம். மறுதடவை தமிழில் மார்க் போடுவோம், மறுதடவை சயின்ஸ் போயிடும், மறுதடவை மார்க் போடுவோம், அடுத்த 3வது தடவை இங்கிலீஷ் போயிடும், மறுதடவை பார்த்தா சோசியல் போயிடும், 4 தடவையும் போயிடும், முடிஞ்சு வச்சு வாழ்க்கை. அந்த புக்கை எடுத்தார் மகாராஜன் காமராஜர் தான், எடுத்து விட்டு சீட்டு விட்டார். அப்புறம் சீட்டு விட்டதுக்கப்புறம் இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் எழுதலாம், ஒன்று எழுதினாலும் பாஸ்ன்னு போட்டாங்க சார். மகாராஜன் அவங்களை வாழ்த்தணும். ஒரு பாடம் எழுதினா பாஸ்ன்னு போட்டாங்க. அதில் பாஸ் ஆன வந்து நான் முழுசாலாம் எழுத சொல்லி முழுசாக எழுதினா தாண்டா பாஸ்னா நான் க்ளோஸ். அதுக்காக நான் இலக்கியத்தில் க்ளோஸ் ஆகிருக்க மாட்டேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில கவிதை எழுதுவேன். நானே சொல்லுவேன், ஒருத்தர் விட்டு சாப்பாடு நல்லா இல்லைனாக்க என்ன எப்படி இருந்துச்சு சாப்பாடு கேட்பேன். ஏச்சி அதை பற்றி பேசியே எண்ணெயில் வாசம் பண்ணி எடுத்து வைக்க நேசம் இல்லையுமே. திரும்பி நான் கவிதையை சும்மா வார்த்தையிலாம் கவிதை விடுவேன். அதனால் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. நான் இவ்வளோ ஜாலியாக சொல்கிறது காரணம் தெரியுமா, எங்கள் அப்பச்சி கவிஞர் மகாகவி பாரதிக்கு பிறகு நான் போற்றிய ஒரு மகான் என்னுடைய தந்தையார். நான் இன்றைக்கு வரைக்கும் மகான் வீட்டில் பூஜை இருக்க வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். எங்கள் ஆத்தா நல்லா படித்தவங்க, எங்கள் அப்பச்சி படிக்காதவர், நல்ல கவிதை எழுதுவார். என்னை மாதிரி தான் இருப்பார் எங்கள் அப்பச்சி. எங்கள் ஆத்தா நல்லா படித்தவங்க, அதனால் நான் கொஞ்சம் ஓட்டிட்டேன் காலத்தை. இன்றைக்கி ஆத்தாவும் அப்பச்சின் தான் எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தீங்கன்னா தெய்வமாக படம் வச்சுருக்கேன். வேறு யார் படம் கிடையாது, எங்கள் ஆத்தாவும் அப்பச்சின் தான் எனக்கு தெய்வம். அந்த படம் தான் வச்சுருக்கேன். அதுக்காக நான் கும்பிட மாட்டேன், இல்லை எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவேன். நான் அங்கே ஏதாவது போகிற வழியில் மைக்கில் இருந்தால் கூட அது ஒரு சாமியை விட்டு கும்பிட்டுருவேன். அதை பற்றி நான் அந்த வேலைக்கே நான் போகிறதில்ல. அதுலாம் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது, பாகுபாடெல்லாம் கிடையாது. நான் அதில் கும்பிடுவேன். ஆத்தா அப்பச்சியை கும்பிடுவேன். நான் இங்கே வந்த நோக்கத்தை சொல்லிடுறேன். ஆத்தா அப்பச்சியை கும்பிடுங்க. ஆத்தா அப்பச்சிங்கிறது அம்மா அப்பான்னு சொல்லணுமோ, அம்மா அப்பாவை கும்பிடுங்க. ஏன்னா நம்ம செட்டிநாட்டில் பேசி பழகிட்டோமா, அம்மா அப்பா அவங்கள கும்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் அடுத்தது ஒரே ஒரு செய்தி. தெய்வத்தை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் தெய்வம்னு உணருங்க. மகாகவி பாரதி சொன்னார், தெய்வத்தை போய் ஏன்டா தேடுற, நீயே தெய்வம். நான் ஒரு தெய்வம் நீ நினச்சினா தான் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக இருப்பேன். தெய்வம் கெடுதல் பண்ணுமா? தெய்வத்தில் போய் ஐயா என்னை காப்பாற்றுக்கிறோம், தெய்வம் நீ என்று உணர். மனிதா நீ ஒரு தெய்வம். அப்போ பிறருக்கு நன்மை பண்ணும், பிறருக்கு நன்மை பண்ணா தெய்வம் என்பதை சொல்லிக்கொண்டு இடையில பேசுவேன். முதல்ல இவ்வளோ நேரம் பேசுகிறது தப்பு. ஆனாலும் எனக்கு என்ன, நான் உங்களெல்லாம் பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம். நல்லா என்ஜாய் பண்ணிடல. அடுத்த சிரமப்பட்டால் என்ஜாய் பண்ணிடுவீங்க தெரியும். ஏன்னா எனக்கு இன்றைக்கி பரவாயில்ல. நீங்கள் சில ஊர்களில் போனோம்னா கூட்டமே இருக்காது. நடுவர் நான் வந்து 3/4 மணி நேரம் பேசி கூட்டத்தெல்லாம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் இதுக்கு நாள் இன்னைக்கு நமக்காக வந்து கூட்டம் தானே. நான் கிட்டந்து கத்தி நாயா கையா அழைஞ்சி பிச்சைக்காரனோட கேவலமாக கெஞ்சி அப்படி பேரை உட்கார வச்சுருப்பேன். நான் நடுவராக இருக்கவனுக்கு வேலை என்ன தெரியுமா, இந்த புத்தக கண்காட்சியில் மகாராஜங்க இறக்கப்பட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டீங்க. மற்ற இடங்கள்லாம் உட்கார வச்சு நாங்களாக கத்துவோம். சேர்த்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தா புகுந்து விளையாடுங்க. அப்போ நான் சொல்லுவேன், டே நான் கத்தி சேர்த்ததுடா. சில பேர் நான் கத்தி சேர்த்ததை கலைச்சி விட்டுருவாங்க. அது வேறு இருக்குது. பேச்சில் ஒரு நல்ல பேச்சு, கூட்டத்தை சேர்க்குற பேச்சு உண்டு, கலைக்கிற பேச்சு உண்டு. என்னவோ ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு கலைக்கிற பேச்சாளர்லாம் வைக்கலை, சேர்க்கிற பேச்சாளர்லாம் வச்சுட்டேன் என்பதை சொல்லிக்கொண்டு ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டுதோறும் இன்னும் நம்ம புத்தக கண்காட்சி விழாக்குழுவினரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் பணிவன்போடு கேட்கிறேன். அடுத்த வருஷம் வந்து என்னை வந்து ஒரு தொண்டனாக கூப்பிடுங்க. 63 வருஷம் நான் சிறுவையில் விழா நடத்தினேன், வந்து பாருங்கள். சிறுவையில் இந்த வருஷம் எல்லாரையும் கூப்பிடுறேன், மாவட்ட ஆட்சித்தலைவரெல்லாம் கூப்பிடுறேன். 63 வருஷமாக நடத்துகிறேன். 63 வருஷமாக தமிழ் இலக்கிய விழா நடத்திக்கிட்டு இருக்கேன் சார். 63 ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய விழா வராத பேச்சாளர்கள் வாரியார் சாமியிலேருந்து அத்தனை பேரையும் கூட்டியாவது நடத்திட்டேன் எல்லாரும். ஆமாம், அதனால் மாணவர்கள் போட்டியெல்லாம் வச்சு நான் வர்றேன். நான் என்னென்னா சாயந்தரமே மாணவர் போட்டி வச்சு நிகழ்ச்சியை நடத்துவேன். அதனால் மாணவர் போட்டிக்கு வந்த பெற்றோர்லாம் அது எந்திரிச்சு போகாது. ஏன்னா பரிசு வாங்குற உட்கார்ந்து அந்த கூட்டத்தை வச்சு ஓட்டிடுவேன். இப்படி சில டெக்னிக்கெல்லாம் நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, நான் தர்றேன். அடுத்த வருஷம் உங்களுக்கு சில டெக்னிக்கெல்லாம் கூட்டம். அமைச்சர் பெரிய பிள்ளைங்க சொன்னார், ஐதான் என்ன வேணும் முரட்டு சங்கதியாக இருக்குது அப்படின்னாரு. கூட்டத்தை பார்த்து முரட்டு சங்கதியாக இருக்கு அப்படின்னாரு. அதை நான் அந்த ரகசியத்தை இப்போ தான் விட்டுருக்கேன். நான் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி ஒரு பிள்ளை எந்திரிக்காது. அதுக்கிட்டலாம் நம்ம பேச்சாளர் பேசும்போது நம்ம பேச்சுக்கு தான் இவ்வளோ கூட்டம் வந்துருக்குன்னு அதுக்கு எப்படா பரிசு கொடுப்பீங்க தாங்க போல இருக்கு. அந்த மாதிரி
இல்லாமல் இலக்கிய விழாவை நடத்தியிருக்கேன். தமிழ் இலக்கிய விழாவை கண்ணதாசன் விழாவை 40 வருஷமாக நடத்துகிறேன். அதனால் விழா நடத்தி எனக்கு பழக்கப்பட்டவன். நம்ம அதிகாரிகளெல்லாம் கூப்பிடுறேன், நீங்கள்லாம் வந்து பாருங்கள். அது மாதிரி நீங்கள் பண்ணுவோம். சிவகங்கையில் என்னே ஒரு தொண்டனாக போட்டுங்க அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு தொண்டு செய்வேன் என்பதை மட்டும் தெரிவித்து கொண்டு நடுவரெல்லாம் கிடக்கிட்டு நான் போயிட்டு 11 நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். பேசாத நாடுல பேசாத ஊரில் கிராமம் எல்லாம் பேசிட்டேன். எல்லா தலைவர்களோடும் பேசிட்டேன். அப்படி தலைவரும் பேசிட்டேன். ஆனால் ஒரு பெரிய செய்தி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி, இதுவரையில் அரசு விருது நான் பெற்றதே கிடையாது. 25 புத்தகம் வெளியிட்டிருக்கேன். இது வரைக்கும் 63 வருஷமாக பேசுகிறேன். 63 வருஷமாக தொண்டாற்றுறேன் தமிழுக்கு. ஆனால் ஒரு விருது கூட நான் பெற்றது கிடையாது, பாராட்டு விருது. நான் அதை பெற வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது. அப்ளை பண்ணணும், அதுவே எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா, விண்ணப்பிக்கணுமாம்ல, நீங்களாக கூப்பிட்டு கொடுக்க மாட்டீங்களா? நான் நீங்களாக கூப்பிட்டு கொடுப்பீங்கன்னு இவ்வளவு காலமாக கிடக்கேன். யாருமே இது வரைக்கும் விண்ணப்பிக்கணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. விண்ணப்பம் கொடுக்கணுமா? யாரை போய் வாங்கணுமா? சரி, மன்னிச்சுங்க, அது நான் இந்த ஜென்மத்தில் வாங்க மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, என்ன நான் போய் விண்ணப்பம்லாம் எழுதி கொடுத்து எனக்கு ஒன்று தாங்க. நான் எனக்கு கூப்பிட்டே தந்து பழக்கப்பட்டவேன். அதனால அரசாங்கத்தில் மட்டும் விண்ணப்பம் கொடுக்கணும். சரி, அது நான் அந்த பிரச்சனைக்கே நான் வரல. நான் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னை போட்டு பிரச்சனையை மாட்டி விட்டு போயிடாதீங்க பார்ப்போம். அதுக்கே நான் வரல. ஐயா, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கெல்லாம் சொல்லி வைக்கிறேன், அரசியலே பேசாமல் 63 வருஷம் ஓட்டியிருக்கவே நான் ஒரு ஆள்கிட்ட தெரியுமா? பாகுபாடே நான் பேசினதில்லை, யாரையும் குறைச்சி பேசினதில்லை, யாரையும் விமர்சனம் பண்ணதில்லை. என்ன கண்ண பண்ணேன்? யாரையும் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன்? இது வரைக்கும் யாரையும் நான் விமர்சனம் பண்ணதில்லை. ஆனால் பொதுவாக அடிச்சு விட்டுருவேன். இந்த ஆத்தா படம் நேசிக்காதவனை திட்டம் பார்த்தீங்களா? எந்த கொள்கையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு அழுத்தம் கொடுத்துருவேன் என்பதை சொல்லி, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் மனிதனாக வாழ்வதற்கு உயர்வடைவதற்கு மிகுதியின் தேவை போதுமான பணமா புரிந்து கொள்ளும் மனமா? நல்லா ஞாபகங்க சார். பணமாக கேட்கல, பணம் இல்லாமல் வாழ முடியாது. இப்போ தண்ணி வாங்கணும்னா பணம். அப்போலாம் ஊரில் குடித்தோம். இப்போ பாட்டில் தண்ணி வாங்கணும்னா சும்மா கிடைக்குமா? 10 ரூபா இப்போ விலை கூடிடுச்சு. இப்போ பாட்டில் தண்ணி வாங்கினா விலை கூடும். அதனால் போதுமான பணம் சார். நமக்கு போதுமான பணம்னு முடிவு பண்ணிக்கங்க. நமக்கு எவ்வளவு போதும், அந்த போதுமான பணம் நிம்மதியை கொடுக்குமா? இல்லை இந்த உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா? ஒரு ஆழமான தலைப்பு, அவசியமான தலைப்பு, இந்த உலகத்திற்கு தேவையான தலைப்பு. அதுவும் இன்னைக்கு வந்திருக்க பெருமக்களுக்கு சொல்லி வைக்கிறேன், நமக்கு தேவையான தலைப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் இன்னைக்கு ஒரு செய்தியை குறித்து வச்சுக்கோங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் பூரா குறிச்சுக்கோங்க. உலகத்திலேயே 7000 சொச்சம் மொழி இருக்கு சார். இதான் நிறைவு. 7000 சொச்சம் மொழி இருக்கு. அந்த மொழியில எந்த மொழிக்கும் கோயில் கட்டியதில்லை, எந்த மொழியையும் தெய்வமாக்கியதில்லை. எல்லா மொழியும் பேசப்படுகிறது. ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் தெய்வமாக்கி கோயில் கட்டப்பட்ட ஒரே ஒரு மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். உலகத்திலேயே தமிழ் மொழிக்கு கோயில் கட்டிய மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்டம். எத்தனையோ சிறப்புகளை பெற்ற மாவட்டத்திலே தமிழ் மொழிக்கு, தாய்மொழிக்கு கம்பன் மணிமண்டபத்திலே கம்பன் அடிப்பொடி சாகணேசன் அவர்கள் தமிழ்தாய் கோயிலை கட்டி வைத்து வணங்க வைத்தார்களே மொழியை. அதை விட என்ன சிறப்பு வேண்டும் இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு என்பதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். இதையே நீங்க போடலாம். உலக மாவட்டங்களிலேயே எங்கள் மாவட்டம் உயர்ந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்பதற்கு தாய்மொழியாம் தமிழுக்கு கோயில் கட்டிய மாவட்டம் எங்கள் சிவகங்கை மாவட்டம் என்பதை சொல்லி, இப்பொழுது போதுமான பணமே புரிந்து குணமா? சரி, இது ஒரு பெரிய கஷ்டம் என்னமா? இந்த முதல்ல பேசுறதுக்கு யாரையாவது தள்ளி விட்டுருவாங்க. முதல்ல பேசுறது பட்டிமன்றத்தில் கஷ்டம். ஏன்னா எதிரியே இல்லாமல் கம்பு சொல்லணும். கடைசியாக பேரும் கேட்டோம் அப்படியே அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் தடுமாறி கிடக்கணும். என்ன சொல்கிறேன்? இப்போ முதல்ல பேசுவதற்கு புரிந்து கொள்ளும் மனம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வடைய முடியும் என்பதை பேசுவதற்கு முனைவர் டாக்டர் சரஸ்வதி நாகப்பன் அவர்கள் 2008ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய கவிதை போட்டியிலே, ஆட்சி தமிழ் கவிதை போட்டியிலே முதல் பரிசும் 50,000 ரூபாய் பொற்களையும்
தலைவர் கலைஞர் அவர்களிடம், முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடம் பெற்ற ஒரு சிறப்புக்குரியவர் அவர்கள் என்பதை கேட்டு, அப்போ கூட என்னை கலைஞர் கேட்டார், நீயே எழுதலைன்னார். என்னை எழுதுனா தரமாட்டியன்னே. ஏன்னாரு, என் பேரை பார்த்தோன்னே அடிச்சு விட்றாங்க அப்படின்னு சிரிக்கிறாரு. அது மாதிரி எனக்கு அது கூட கிடைக்கல. என்னப்பா ஒரு இருக்கா, யார் போக வேண்டியிருக்கோ, அவசரம் போக வேண்டியிருக்கா? இல்லை இல்லை, ஏதோ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், எல்லாரும் வெளியூராக இருக்கு. நீங்கள் பார்த்துங்க, உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். நீங்கள் 2 பேர் அதிகாரி போனீங்கன்னா 10 பேர் எந்திரிச்சு போயிடுவாங்க. நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பட்டிமண்டபத்தின் நடுவர் பெருந்தகைக்கும், பட்டிமண்டபத்தில் வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும், சிவகங்கை மாவட்டம் பள்ளி கல்வித்துறை, பொது நூலகம் மற்றும் பப்பாசி இணைந்து நடத்துகிற 3வது முறையாக நடத்தப்படுகிற புத்தக கண்காட்சியில் வருகை தந்திருக்கின்ற பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வுக்கு இன்றைக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தேவகோட்டையை சார்ந்த கோட்ட வட்டாட்சியர் ஐயா பால்துறை அவர்களுக்கும், காரைக்குடி வட்டாட்சியர் ஐயா தங்கமணி அவர்களுக்கும், ஐயா கண்ணப்பன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெருமக்களுக்கும், எங்களுக்கு முன்னால் ஒரு அருமையான உரையை நிகழ்த்தி சென்றிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் கண்ணதாசன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள பெரியோர்களுக்கும், நம்ம சாப்பாடு போயிடுவோம், நம்ம இருக்க நான் சொல்றதுக்குள்ள ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? எப்பவுமே ஆண்களுக்கு அவசர புத்தி தான். சாக்கோட்டையிலே இருந்து இந்த நிகழ்வுக்கு மிகச்சிறப்பாக ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அன்பாக நடத்தக்கூடிய பழகக்கூடியவர் பிடிஓ ஐயா மூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் உள்ள பெரியோர்களுக்கும், சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அருமையான மாவட்ட ஆட்சித்தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்கின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் என் பணிவு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி, இப்படித்தான் ஒரு நிகழ்வுக்கு வர்ணனை செய்ய வேண்டும் என்று மிகச்சிறப்பாக வர்ணனை செய்கிற மரியாதைக்குரிய தங்கை கேமமாலினி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த இடத்திலே சொல்லி, நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பு. மனித வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு அல்லது மனித வாழ்க்கையினுடைய நிரந்தரமான நிம்மதிக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தேவை போதுமான பணமா, புரிந்து கொள்ளும் மனமா? இயற்கை எப்பொழுதுமே சில நேரங்களில் சிலவற்றை புரட்டி போடும். மழையே வராது என்று நினைத்த இந்த காலகட்டத்தில் சென்னை மாநகரத்திலே மழை பெய்தது. அது இயற்கை எப்பொழுதும் நடத்துவது. ஆனால் தென் மாவட்டங்களில் மழை வந்து தென் மாவட்டத்தையே புரட்டி போட்டது என்று சொன்னால் இயற்கை சில நேரங்களில் மாறும் என்பதற்கு அது உதாரணம். அதை போல பேச வேண்டியது போதுமான பணம் என்பதுதான். ஆனால் போதுமான பணம் என்பதை புரட்டி போட்டுவிட்டு போதும் புரிந்து கொள்ளும் மனம்தான் என்று பேச வேண்டும் என்று நான் இங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இது நீங்கள் தந்ததல்ல, இறைவன் எனக்கு அளித்த கொடை என்பதால் தான் மனம் என்கின்ற தலைப்பிலே பேசுகிறேன். நடுவர் அவர்களே, நமக்கு 5 புலன்கள் உண்டு. கண் பார்ப்பது, காது கேட்பது, மூக்கு சுவாசிப்பது, வாய் பேசுவது, தோல் உணர்வது. இந்த தோல் உணரக்கூடிய உணர்வுக்குரிய சக்தி. ஆனால் இவை எல்லாம் இறைவன் வெளியிலே படைத்திருக்கிறான். கண்ணு வெளியில, காது வெளியில, மூக்கு வெளியில, வாய் வெளியில, தோல் வெளியில. ஆனால் ஒரே ஒன்றை மாத்திரம் பார்க்க முடியாத இடத்திலே வைத்திருக்கிறான். அது எது தெரியுமா? மனம் என்கின்ற ஒன்றை மற்றவர்கள் யாரும் பார்க்க முடியாத இடத்திலே வைத்திருக்கிறான் இறைவன் என்று சொன்னால் காரணம் அது பார்க்க முடியாது என்றாலும் கூட அனுபவிக்கக்கூடியது. அது கடவுள் ஒழிச்சுக்கணும்னு நினைச்சார். நாம சின்ன குழந்தையில கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவோம், ஒழிச்சுக்குவோம். எங்கெல்லாம் ஒழிச்சுக்குவோம்? அடுப்படியில, மரத்தடியில, இப்படியெல்லாம் கட்டுக்கு அடியில எல்லாம் ஒழிச்சுக்குவோம். இப்பெல்லாம் குழந்தைங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்குது, வாஷிங் மிஷினுக்குள்ள போய் உக்காந்துக்குது இப்ப. ஆனால் கடவுள் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஒளிஞ்சுக்கிற எங்க போனாரு? ஒவ்வொரு இடமா தேடி போறாரு.
மரத்து மேல உட்காந்து பார்க்கறாரு, ஒருத்தன் கிட்டி வச்சு அடிக்கிறான். சரி இங்க உட்காந்தா சரியா வராதுடா. சமயக்கட்டில் இருக்கிற சோத்து பானைக்குள்ள உட்காந்து பார்க்கறாரு, அவ போட்டு சோத்து பானையில சோத்த கரண்டிய போட்டு எடுத்து போடுறா, முடியல. அரிசி டப்பால உட்காந்து பார்க்கறாரு, அம்மா எடுத்து வெளியே போடுறா. புளிப்பானையில உட்காந்து பார்க்கறாரு, புளிய கரைக்கிற மாதிரி கடவுளை கரைச்சி தூக்கி போடுறா அந்த அம்மா. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பையனுடைய புத்தகத்துக்குள்ள போய் உட்காந்து பார்த்தாரு, உட்கார முடியல. ஏன்னா முடியல, அவளால புத்தகத்தை அவன் கிழிச்சு போடுறான். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் ஒளிந்து கொள்வதற்கு இடம் தேடினார். எங்கேயும் அவரால் ஒளிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு இடத்தை முடிவு செய்தார். எது தெரியுமா? மனிதனுடைய மனங்களிலே போய் குடிகொண்டால் அந்த இடம் கண்டுபிடிக்க முடியாத இடம் என்று கடவுள் அமர்ந்து கொண்ட இடம் மனிதனுடைய மனம். நடுவர்களே, இதுதான் மனம். மனம் எப்படி தெரியுமா? மான் போன்றது. மான் குட்டி பார்த்துருக்கீங்களா நீங்க? மான் குட்டி என்னை வம்புழுக்காதீங்க. நான் எத்தனையோ மான்குட்டி பார்த்துருக்கேன். நடுவர்களே, நான் அந்த மான்குட்டியை கேட்கல. நான் கேட்கறது காட்டுக்குள்ள இருக்கிற மான்குட்டி. அதான் புள்ளிமான். இத்தனை வயசுக்கு அப்புறமா அவர் துள்ளிட்டு இருக்காரு பாருங்க. புள்ளிமான் குட்டியை தான் சொல்றேன். புள்ளிமான் நல்லா இன்னும் பாருங்க, உங்களுக்கு